சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடு நம்ம அவரிடத்துல சேர கடவும். நம்ம ஜெபத்துல உண்மை இருக்கணும், நம்முடைய ஆராதனையில உண்மை இருக்கணும், நம்ம பாட்டு பாடுறதுல உண்மை இருக்கணும், நம்ம பிரசங்கம் பண்றதுல உண்மை இருக்கணும். ஊருக்கு உபதேசம், என் வாழ்க்கை அப்படி இல்லை அப்படின்னா அவனுக்கு உண்மை இல்லை. பைபிள்ல போட்டிருக்கு, உன் வாயில் மறக்கலாகாத ஒரு பாடலை தருவேன், அதுவே உனக்கு விரோதமாக சாட்சியிடும். ஜாலியா பாடுவோம், எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே. உண்மையா? அணியும் ஆபரணமும் எல்லாம் இயேசு. உண்மையா? எங்க போய் சொல்றீங்க? தேவ சமூகத்திலிருந்து போய் சொல்றீங்க. ஐயா பெர்குமன்ஸ் ஐயா பாடுற, லட்சங்களுக்கு என்னை பயன்படுத்தினீர், ஒரு ஆத்மா கூட ரட்சித்திருக்காதவன் பாடுறான், லட்சங்களுக்கு என்னை பயன்படுத்தினீர். பொய்யில்லை, ஒரு ஆளை கூட ரட்சிப்புகள் நடத்தலையே. உண்மையாது? அன்னைக்கு ஒரு லேடி பாடுறேன், ஆண்டவர் என்னை மகனாய் தெரிந்து கொண்டீர். எங்க போய் மோதுறது? பாட்டுல மகனாயின்னு இருக்கு, என்ன பாடுறோன்னே தெரியாது. இதோட பயங்கர சிலருக்கு என்ன பேசுறோம்னு தெரியாது. சண்டே கிளாஸ்ல சொல்லுவாங்க, நீ டெய்லி ஜெபம் பண்ணும், டெய்லி பைபிள் வாசிக்கணும். நீ வாசித்தியா? இயேசு உன்னை கைவிட மாட்டார். நீ நம்புறியா? இயேசு உன்னை கைவிட மாட்டான், தேவைகள் எல்லாம் சந்திப்பார். சிஸ்டர், பையனுக்கு ஃபீஸ் கட்டணும், கொஞ்சம் ஜெபிச்சுக்கோங்க சிஸ்டர், நாளைக்குள்ள கட்டணும் சிஸ்டர். நீ விசுவாசி? ஸ்டேஜ்ல என்ன பிரசங்கம்? இயேசு கைவிட மாட்டார் தானே. அதான் அவரை சேர்றவங்கிட்ட உண்மை. இந்த உண்மை உள்ள இருதயம் என்றால் பொய் பேசணும், பொய் பேசல என்றல்ல. ஏன்னா இயேசு சொன்னார், தன்னை தொழுது கொள்ளுகிறவன் உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் இந்த உண்மை இருக்கும். இந்த உண்மைங்கிறது ஃபெய்த்ஃபுல். என்ன சொல்கிறேன்னா அதெல்லாம் செய்கிறேன். இயேசு கைவிட மாட்டான்னு சொன்னால் இயேசு கைவிட மாட்டான்னு நான் விசுவாசிக்கணும். இது பிரசங்கத்துக்காக சொல்கிறேன், அடுத்த வீட்டுக்காக சொல்கிறேன், மற்றவங்களுக்கு சொன்னேன். அப்பா பையனை பார்த்து சொல்கிறாரே இப்படி பண்ணாதரா அப்படின்னா அவர் பண்ணக்கூடாது. அம்மா சொல்கிறாங்க பிள்ளைய பார்த்து, நீங்கள் அப்பா கீழ்ப்படியணும். பைபிளில் சொல்லியிருக்கு, அப்பா அம்மா போதகத்தை கேட்கணும். ஏம்மா பைபிளில் சொல்லியிருக்கோம் புருஷனுக்கு கீழ்ப்படின்னு சொல்லி. இல்லை அது வேற. எங்கே போய் மோதுறது? உன் பிள்ளைய பார்த்து அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படி என்று சொல்ல உனக்கு அதிகாரம் இருக்கா, உரிமை இருக்கா? அப்போ உண்மை உள்ள இருதயம், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் உண்மை உள்ள இருதயத்தோடு